சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். நாங்க ஜியோ பேசிட்டு இருக்கேன். வாரம் நம்ம டெலிவிகடன் சேனல்ல டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் நான் பல தகவல்களோட வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிக் பாஸ் முடிஞ்சோடனே அது தொடர்பாக நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவங்களுக்கு வெளியில இருந்து நிறைய பேர் வந்து பிஆர் வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதே வெளியில இருந்து ஒரு பிஆர் பார்த்த வேலை தான் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாமே பிக் பாஸ் முடிஞ்சோடனே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கூடுதலாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. விசித்திரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு வெளியில ஆதரவு திரட்டுற வேலைகள் எல்லாத்தையும் முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளர் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காராம். அதாவது வீட்டுக்குள்ள விசித்ராக்கு செட் ஆகாத சிலர் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவ் பிம்பங்கள் கிரியேட் பண்றதை வந்து வெளியில பண்ணிட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியால பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, விசித்ரா பிக் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டு போயிருக்காங்க. உள்ள போய் இப்படி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப ஒரு படமோ ஒரு சீரியலோ, ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே சரி, ஒரு படமோ சீரியலோ பயங்கர ஹிட் ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆனா சம்பளமே அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வழக்கமா நடந்துட்டு இருக்கிறதா. அந்த மாதிரி சன் டிவியில் ஒளிபரப்பான தொடர் ரோஜா ஒரு பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அதில் நடிச்ச சிபு சூரியனுக்கு வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு தன்னோட சம்பளத்தையுமே அவர் பயங்கரமா ஏத்திட்டாராம் சிபு சூரியன். சரி, ரோஜா சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் டிவியில் போய் ஒரு சீரியல்ல ஹீரோவா கமிட் ஆயிருக்கிறாரு. ஹீரோவா கமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சீரியல் வந்து சரியா போகல. அதுக்கப்புறம் சன் டிவிலுமே சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஆத்தாடி, அந்த ஹீரோவா, அவரோட நடவடிக்கையே சரியில்லை, அவரெல்லாம் வேண்டாம், அவர் சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம். வாய்ப்புகள் இல்லாமல் சுத்திட்டு இருந்த சிபு சூரியன் வந்து அண்ணன் கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீ தமிழ்ல ஒரு சீரியல்ல கமிட் ஆகியிருக்கிறாராம். ரோஜா சீரியல் மூலியமா பெரிதளவில் நமக்கு பரிச்சயமானவங்க பிரியங்கா நல்கரி. இவங்க வந்து அதுக்கப்புறம் ஜீ தமிழ்லையுமே ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால நான் சீரியல் வந்து விளைவிக்கிறேன், எனக்கு சீரியல் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் விட்டுட்டு கிளம்பியிருந்தாங்க. ஆனா என்னன்னா, போன வேகத்திலேயே திரும்ப வந்து ஒரு சீரியலை கமிட் ஆகி இப்போ நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து பிரியங்கா நல்கரி வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆப்போசிட் சைட் அவங்களோட ஹஸ்பண்டுமே அதை தான் பண்ணியிருக்காரு. பிரியங்கா கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவிலேருந்து டெலீட் பண்ணியிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்றது விரிவாக தெரியல. ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது மட்டும் இப்போ தெரியுது. நவீன் கண்மணி, இந்த தம்பதி பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்மணி வந்து நியூஸ் ரீடராக இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நவீன் வந்து சீரியல் ஆக்டராக இருந்தார். என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தம்பதிக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து பிறந்துருந்துச்சு. இந்த குட்டி பாப்பா பிறந்த நேரம் தான் நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து புதுசா ஒரு சீரியலுமே கிடைச்சிருக்கு. அதாவது விஜய் டிவில நவீன் வந்து சின்ன மருமகள் அப்படின்ற ஒரு சீரியலை இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த ஒரு நல்ல தருணத்துல ஈசிஆர் பக்கம் ஒரு புது வீடையும் அவர் வாங்கியிருக்கிறாராம். ஒவ்வொரு வருஷம் பிக் பாஸ் சீசன் முடிஞ்சோடனே பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க விஜய் டிவில. இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் கொண்டாட்டமான ஷோவோட ஷூட்டிங் வந்து இன்னும் சில நாட்கள்ல வந்து நடக்க இருக்குது. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அதாவது ஷூட்டிங் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேனல் வந்து திட்டமிட்டு இருக்காங்களாம். இந்த நிகழ்ச்சியில, அதாவது இந்த ஷோல யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிக் பாஸ் சீசன் 7ல கலந்துக்கிட்ட அனைத்து போட்டியாளர்களுமே இதுல கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, எல்லாருமே கலந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கிராண்ட் ஃபினாலே நம்ம எடுத்துக்குவோம், சில போட்டியாளர்கள் வந்து கலந்துக்கல. அதுவுமே சில பேருக்கு வந்து ஏன் இவங்க வரல அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே எழுந்துட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாலும் ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமே இருக்கு. எடுத்துக்காட்டா போன வாரம் எடுத்துக்கலாம், அண்டா காக்கசம் ஷூட்லயே விசித்ராக்கும் தினேஷ்க்கும் ஒரு கிளாஸ் ஏற்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதுல ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் எல்லாமே போய்கிட்டே இருக்குது. என்ன நடக்குது, இந்த ஷோ எப்போ வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜ்கிரண் மகள் பிரியா நாச்சியார் அவருக்கும் சீரியல் நடிகர் முனிஷ் ராஜாவுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. இது பத்தின செய்தியை கூட நம்ம விகடனில் எக்ஸ்க்ளூசிவா விட்டுருந்தோம். என்னன்னா, இப்ப கூடுதல் தகவல் கிடைச்சிருக்கு. பிரியா நாச்சியார் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது நானும் முனிஷ் ராஜாவும் கல்யாணம் பண்ணியிருந்தோம், அந்த கல்யாணம் வந்து சட்டப்பூர்வமா செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு விசாரிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த திருமணத்தை வந்து பதிவு பண்ணாங்களா அப்படின்றது ரெண்டு பக்கத்துலயுமே ஒரு குழப்பமா தான் இருக்கு. சரி, இதை வந்து நம்ம முனிஷ் ராஜா கிட்டே கேட்போம் அப்படின்ற மாதிரி கேட்டா, அதாவது ராஜ்கிரனோட மனைவி பிரியா நாச்சியார் அவங்களோட அம்மா வந்து என் கூட க்ளோஸா பழகி அவங்களோட மகளை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நாள் போறங்க, இது பத்தின கூடுதல் விவரத்தை நான் விரிவா அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருமகள் சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கிறவங்களை பத்தி தான் இப்ப சோசியல் மீடியால பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா திருமகள் சீரியல்ல ஹீரோவா சுரேந்தர் பண்ணிட்டு இருந்தாரு, ஹீரோயினா நிவேதிதா பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சமீபத்தில் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பகிரப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போதா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் சோசியல் மீடியால பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, இவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிவேதிதா பத்தி நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்க.
என்னன்னா நிவேதிதாக்கு ஏற்கனவே ஆரியன் அப்படின்ற ஒரு சீரியல் நடிகரோட கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிருக்குது. அது வந்து தெரியாம இவங்க நிறைய பேர் இவங்க எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. இது பத்தி நானே கொஞ்ச நாள் அஃபீஷியலா சொல்றேன் அப்படின்ற மாதிரி நிவேதிதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ சீரியல் நடிக்கிற நடிகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, அதாவது நான் பிரேக் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு விலகி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமீபத்தில் தலையணைப்புகள் சீரியல் நடிச்சிருந்த ஆனந்தியுமே விலகியிருந்தாங்க. எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, அதனால நான் நடிப்புக்கு வந்து இப்போ பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விலகியிருந்தாங்க நடிப்புல இருந்து. இப்போ கொஞ்ச நாட்கள், அதாவது கொஞ்சம் வாரத்தில் அவங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி வரப்போகுது, அதுக்கு நான் செலிப்ரேட் பண்ண போறேன், அதாவது அந்த செலிப்ரேஷனுக்கு வந்து நிறைய டிவி பிரபலத்தையும் நான் அழைச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக டிவியில் வந்து கம்பேக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் அழுது புலம்புனது எல்லாமே ஸ்கெட்சு தான் அப்படின்னு சொல்லி பெரிய வீட்டில் இருந்த ஒரு போட்டியாளர் பற்றி இப்போ சமீபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நான் வாழ்ந்தா அந்த நடிகர் நண்பரோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக போராட்டம் பண்ணி வீட்டையே எதிர்த்து அந்த நண்பரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம், அதாவது லிவின்ல இருக்காங்களாம். சரி, இப்படியான ஒரு கடுமையான போராட்டத்தை ஹேண்டில் பண்றாங்களே, அதாவது அந்த போட்டியில் இருந்த கடினங்களை மட்டும் எப்படி இவங்களை சமாளிக்க முடியாம போனது, இதெல்லாம் ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாரை சொல்றாங்க அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு டெலிவிகடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.